வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ராஜாராணி இன்னைக்கு எபிசோட்ல வந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். சந்தியா சக்கரைட்ட கேக்குறாங்க, இது என்ன உன்னோட நோட் புக்ல இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இது பணத்தை கட்டுக்கட்டா பிரிக்கிறதுக்கு யூஸ் பண்றதே அப்படின்னு யோசிக்கிறாங்க சந்தியா. இது உனக்கு யாரு கொடுத்தது அப்படின்னு கேக்குறாங்க சந்தியா. சக்கரை சொல்றான், ரொம்ப நாளைக்கு முன்னாடி மயில் அக்கா தான் எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றான். அவங்க வீடு பெருக்கிட்டு இருந்தாங்க, அப்ப இது பார்க்க அழகா இருக்குதே அப்படின்னு நான் தான் அவங்ககிட்ட கேட்டு வாங்கினேன் அப்படின்னு சக்கரை சொல்றான். சந்தியா நினைக்கிறாங்க, சரவணன் சமையல் போட்டியில வின் பண்ணி 5 லட்சம் ரூபாய் பணம் வாங்கினாரு, அதுல இருந்த பேங்கோட நேமும் இந்த நேமும் ஒன்னா இருக்கு அப்படின்னு யோசிக்கிறாங்க. அடுத்ததா சிவகாமி சந்தியா ஐபிஎஸ் ஆகி வீட்டுக்கு வர மாதிரி கனவு காண்றாங்க. இனிமேல் இந்த வீட்டுல 10 பாத்திரம் தேய்ச்சிட்டு அழுக்கு துணிலாம் துவைச்சிட்டு இருப்பேன்னு நினைச்சீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இனிமேல் இந்த வீடே என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்க போகுது அப்படின்னு சந்தியா சொல்றாங்க. இனிமேல் நான் தான் இந்த வீட்டுக்கு ராணி அப்படின்னு சொல்றாங்க சந்தியா. சிவகாமி சந்தியாவை அடிக்கிறதுக்கு கை ஓங்குறாங்க. சந்தியா சிவகாமி பிடிச்சி தள்ளி விடுற மாதிரி கனவு காண்றாங்க சிவகாமி. அடுத்ததா வீட்டுல இருக்கிற எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. கல்யாண செலவுக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சரவணன் அப்பா கேக்குறாரு. அர்ச்சனா சொல்றாங்க, ஏற்கனவே ஜவுளி வாங்கினவங்களுக்கு நிறைய கடன் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கு, அவங்களே வாரம் போன் பண்ணி கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அர்ச்சனா சொல்றாங்க. செந்தில் சொல்றாரு, பெருசா கையிருப்புன்னு கையில எந்த பணமும் இல்லப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு. பார்வதி ஆதிட்ட சொல்றாங்க, உன்னோட பேங்க்ல நீ லோன் போட்டு கொடுக்கலாம்ல அப்படின்னு கேக்குறாங்க. ஆதி சொல்றாரு, நான் இப்பதான் வேலைக்கு சேர்ந்திருக்கிறேன், என்னால உடனே எல்லாம் லோன் போட முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. சரவணன் சொல்றாரு, கவலைப்படாதீங்கப்பா, பணத்துக்கு நான் ஒருத்தட்ட சொல்லி வச்சிருக்கிறேன், அவர்கிட்ட 2 வட்டிக்கு கடன் வாங்கிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்றாரு. கடனெல்லாம் அவசியமா வாங்கணுமா அப்படின்னு சரவணனோட அப்பா கேக்குறாரு. கல்யாணம்னா கடன் வாங்கதான்ப்பா செய்யணும், எந்த கல்யாணம் தான் கடன் வாங்காம நடந்திருக்கு அப்படின்னு சரவணன் சொல்றாரு. சந்தியா சொல்றாங்க, செலவுக்கு வேணா என்கிட்ட இருக்கிற நகையை அடமானம் வச்சுக்கலாம், இல்ல பத்தலைன்னா விற்க கூட செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. சிவகாமி சொல்றாங்க, பணம்னு வந்தா யாருமே வாயை திறக்க மாட்டேன்றீங்க, சரவணன் சந்தியா 2 பேரும் மட்டும்தான் பொறுப்பா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததான் இன்விடேஷனை கோவில்ல வச்சு சாமி கும்பிடுறாங்க. சரவணன் செந்தில்கிட்ட சொல்றாரு, இன்விடேஷன்லாம் வந்துருச்சு, நம்ம ஒரு 2 நாள் பைக் எடுத்துட்டு போனோம்னா சொந்தக்காரங்க வீட்டுல ஃபுல்லா கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றாரு. சரவணன் அப்பா சொல்றாரு, முதல் பத்திரிக்கை தான் சாமி கிட்ட வச்சாச்சுல, இங்க நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது வந்திருந்தாங்கன்னா கோவில்ல இருந்து இன்விடேஷன் கொடுக்கறத ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. நாளைக்கு எபிசோட்ல சந்தியாவுக்கு ஒரு போஸ்ட் வருது. என்ன போஸ்டுங்க வந்திருக்கு அப்படின்னு சரவணன் கேக்குறாரு. அதோடனே சந்தியா ரொம்ப எமோஷனல் ஆயிடுறாங்க. நான் ஐபிஎஸ் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டேங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே வீட்டுல இருக்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, அர்ச்சனாவை தவிர. சந்தியா மாமனாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அவர் கையை பிடிச்சிட்டு சந்தியா அழுறாங்க. சிவகாமியுமே ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்றாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.